இந்த பக்கம் பிகினி, அதுக்கு ஆப்போசிட்டா அப்படியே இந்த பக்கம் நம்ம தலைவர் ரஜினி. இது வரைக்கும் இந்தியன் சினிமாவே பார்க்காத, யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய கிளாஸ் தான் கூலி வர்சஸ் வார் 2. நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு பல வருஷங்களா ரொம்ப நாளா இருக்க ஒரே ஆசை என்னன்னா, ஏதாவது ஒரு தமிழ் மூவி, ஓகே ஒக்க தமிழ் மூவி 100 crores அடிச்சிடாதா, ஒரு தமிழ் மூவியாவது 1000 கோடி அடிக்காதா அப்படின்ற மாதிரி தான் நிறைய தமிழ் ஆடியன்ஸ் இயங்கிட்டு இருக்கோம்னு சொல்லணும். இந்த ஒரு கிளாஷை பார்த்து இப்ப நிறைய பேருக்கு எழுந்திருக்க டவுட்டே, இந்த ஒரு கூலி மூவி 1000 கோடி அடிக்குமா அடிக்காதான் தான். சிம்பிளா சொல்லணும்னா வார் 2 வந்தாலும் தொடரா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கூலிக்கு இருக்க ஹைப் வார் 2க்கு சத்தியமா இல்லங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வார் 2 வெர்சஸ் கூலி, இந்த ரெண்டு மூவிஸ்ல இது 100 crores அடிக்கும், இது தரமான படமா வரும்னு நீங்க நினைக்கிற உங்களோட தாட்ஸை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. எடுத்ததுமே ஓப்பனிங்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாங்க. வார் 2 வெர்சஸ் கூலி, இந்த ரெண்டு மூவில எந்த மூவிக்கு பயங்கரமான ஓப்பனிங் இருக்கும், எந்த மூவி பக்காவா கலெக்ட் பண்ணும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா யோசிக்கவே வேண்டாம். கண்டிப்பா கூலிக்கு தான் ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் இருக்கு. இந்தியால சொல்லுங்க, ஓவர்சீஸா கூலி மூவிக்கு எல்லா பக்கமும் பயங்கர ஹைப் இருக்கு. யூஎஸ்ஏ கனடா சைடு எல்லாம் புக்கிங்ஸ் ஓபன் ஆயிட்டு எக்கச்சக்கமான பேர் கூலி மூவிக்கு வெறித்தனமா காத்துட்டு இருக்காங்க. கனடாலாம் ரோட்ல இந்த கூலி மூவிக்கான ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்குங்க. அங்க இருக்கிற தலைவர் ஃபேன்ஸ் இந்த ஒரு கூலி மூவியை செலிப்ரேட் பண்ணி ரோட்ல ஆடிட்டு இருக்காங்க. அப்படின்னா பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு ஓப்பனிங்ஸ் வேர்ல்டு வைட் கூலி மூவிக்கு இருக்குன்னு. ஓப்பனிங்னு பார்த்தோம்னா கண்டிப்பா கூலி மூவி தான். நெக்ஸ்ட் ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜி பார்த்தோம்னா நம்ம சன் பிக்சர்ஸ் சொல்லவே வேண்டாங்க. கூலி அனலிஸ்ட்னு ஒரு மிகப்பெரிய ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட்டை கண்டக்ட் பண்ணிருக்காங்க. இது ஒரு ஆடியோ லான்ச்னு சொல்றதை விட ஒரு மிகப்பெரிய ஈவென்ட் தான் சொல்லணும். நெக்ஸ்ட் தெலுங்குல ஒரு ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட் கண்டக்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா கண்டிப்பா தெலுங்கு சைட்ல தாங்க அதிகமான ப்ரொமோஷன்ஸ் நடக்கணும். இதை தவிர்த்து ட்ரெயின்ல பஸ்ல எல்லாம் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டுறது, அமேசான் டெலிவரி பாக்ஸ் எல்லாத்துலயுமே கூலிக்கான போஸ்டர்ஸ் அச்சடிக்கிறது, இந்த மாதிரி டிஃபரெண்டான வினோதமான ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் நம்ம சன் பிக்சர்ஸ் கையில் எடுத்திருக்காங்க. சவுத் சைட்ல போய் எல்லாரும் பல்சையும் பிடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி பயங்கரமான ப்ரொமோஷனல் ஈவெண்ட் எல்லாம் கண்டக்ட் பண்ணி நிறைய ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம சன் பிக்சர்ஸ் இந்த கூலி மூவிக்கு பயங்கரமான ஹைப் ஏற்றி விட்டாங்க. சவுத் சைட் சொல்லவே வேணாங்க, எக்கச்சக்கமான ஹைப். அப்படியே நார்த் சைட் போனோம்னா பெருசாலாம் இந்த ஒரு ப்ரொமோஷனல் ஈவெண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல எந்த ஒரு இன்டர்வியூஸ்மே கண்டக்ட் பண்ணல. ஒருவேளை அமெரிக்கான அந்த மூவில வச்சிட்டோம், அதுவே பெரிய ப்ரொமோஷனா இருக்கும்னு நினைச்சிட்டாங்களோ. இதுக்கு அப்படியே வார் 2 மூவி எடுத்துக்கிட்டோம்னா சவுத் இந்தியாலயா இருக்கட்டும் இல்ல நார்த்ல எந்த சைட்லயுமே அவங்க எந்த ஒரு ப்ரொமோஷனும் பண்ணலங்க. அப்பப்போ நம்ம கீரா அட்வானியை பிகினில நடக்க விட்டு வீடியோ சாங்ஸ் ரிலீஸ் பண்ணி இந்த வார் 2 மூவியை ஹைப் ஏத்திட்டு இருக்கானுங்க. எனக்கு கேட்டீங்கன்னா நார்த்லலாம் இந்த மூவிக்கு ஹைப்பே தேவையில்லைங்க. பயங்கரமான ஹைப் இந்த ஒரு வார் 2 மூவிக்கு இருக்கு. நெக்ஸ்ட் இந்த மூவிஸ்க்கெல்லாம் பயங்கர ஹைப் கொடுக்குறது இந்த ஒரு ட்ரெய்லர்ஸ் தான். அந்த வகையில பார்த்தோம்னா வார் 2 மூவிக்கான ட்ரெய்லர் தமிழா இருக்கட்டும் இல்ல தெலுங்கு ஹிந்தி இந்த மாதிரி ட்ரெய்லர்ஸ் எல்லாமே பயங்கரமான வியூஸ் போயிருக்குங்க. எக்கச்சக்கமான பேர் அந்த ட்ரெய்லரை பார்த்திருக்காங்க. ஆனா ட்ரெய்லர் பார்த்த நிறைய ஆடியன்ஸ் ஈவன் நார்த் சைட்ல கூட படத்தோட விஎஃப்எக்ஸ் எல்லாம் சரியில்லை, கிரீன் ஸ்கிரீன் போட்டு எடுத்த மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் குறை சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டாக் வார்க்கான டீசரா இருக்கட்டும் ட்ரெய்லர் இது ரெண்டுக்குமே இருந்துச்சுங்க. நான் இந்த வார் மூவிக்கான டீசர் அப்புறம் ட்ரெய்லர் இந்த ரெண்டுத்துக்குமே பிரேக் டவுன் வீடியோ போடும்போது இந்த விஷயங்கள் எல்லாம் கேள்விப்பட்டேன். என்னதான் வார் 2 மூவிக்கு ஒரு பயங்கர ஹைப் இருந்தாலும் இனிமே இந்த மூவிக்கு விஎஃப்எக்ஸ் சரியில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு குறை இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா ட்ரெய்லர் டீசர் எல்லாம் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க் எல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த வகையில பார்த்தோம்னா ட்ரெய்லர் அப்புறம் டீசர் அதுல பார்த்த அதே ஒரு விஎஃப்எக்ஸ் தான் இந்த ஒரு மூவில இருக்கும். அதை ஒரு சின்ன நெகட்டிவ் பாயிண்ட் எடுத்துக்கலாம். பட் அப்படியே கூலி ட்ரெய்லருக்கு வந்தோம்னா ட்ரெய்லர் அனௌன்ஸ் பண்ணதுல இருந்தே பயங்கரமான ஹைப். ட்ரெய்லர் வந்ததுமே வெறும் 4 மணி நேரத்துல 10 மில்லியனை தாண்டி வியூஸ் போயிடுச்சு. பட் இந்த கூலி ட்ரெய்லரை நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ட்ரெய்லர்ல எந்த ஒரு எல்சி கனெக்ஷனும் இருந்திருக்காது. எல்லாத்தையும் பயங்கர ஹைப் ஏத்துற மாதிரியும் இந்த ஒரு ட்ரெய்லர் இருந்திருக்காது. கூலி ட்ரெய்லருக்கே பயங்கர ஹைப்புங்க. ஆனா அந்த ட்ரெய்லர் பார்த்த நிறைய பேர் ட்ரெய்லர் அவ்வளவாலாம் இல்ல, பிஜிஎம்மே சரியில்லை, ட்ரெய்லர் ஒன்னும் அவ்வளவு பயங்கரமாலாம் இல்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்குமே பிஜிஎம் செட் ஆகாத மாதிரி தான் இருந்துச்சு. பட் ட்ரெய்லர் பார்க்க அந்த ஒரு பிஜிஎம் திரும்ப மண்டைக்குள்ள ஓடி ஒரு மாதிரி செட் ஆயிடுச்சுங்க. பட் ட்ரெய்லர் வைஸ் பாக்குறப்போ வார் 2 முன்னாடியே ரிலீஸ் ஆயிடுச்சு, கூலி ட்ரெய்லர் இப்பதான் ரிலீஸ் ஆயிருக்கு. இதுபடி பார்த்தோம்னா வார் 2க்கான ட்ரெய்லர் தான் அதிக வியூஸ் கொண்டு வச்சிருக்கு. இப்ப எந்த சைடு எந்த மூவிக்கு பயங்கர ஹைப் இருக்கு அப்படின்றத தெளிவா பாத்துருவோம். எடுத்ததுமே ஒரு மூவி 100 crores அடிக்கிறதுக்கு இந்த ஒரு சைட பிடிச்சா போதும். கண்டிப்பா இந்த சைடுல படம் நல்லா ஓடினாதான் அந்த மூவி 1000 கோடியை தொடும். அது வேற எந்த சைடும் இல்ல, தெலுங்கு சைடு தான். என்ன ஒரு புதுசா சொல்றேன்னு கேட்டீங்கன்னா புதுசாலாம் ஒன்னும் சொல்லுங்க. தெலுங்கு சைடு ஒரு மூவி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத வச்சுதான் அந்த மூவி 100 crores அடிக்குமா இல்ல அடிக்காதா அப்படின்ற ஒரு தெளிவான முடிவுக்கு நம்ம வர முடியும். ஏன்னா தமிழ்நாடு மலையாளம் இதெல்லாம் தவிர்த்து பார்த்தோம்னா தெலுங்கு சைடுல தான் எக்கச்சக்கமான ஸ்கிரீன்ஸ் இருக்கு. இதுபடி தெலுங்குல இந்த ஒரு கூலி மூவியை 53 crores தான் வாங்கியிருக்காங்க. ஆனா இதுவே இந்த வார் 2 மூவியை 90 crores வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட அப்படி இப்படின்னு கணக்கு பண்ணீங்கன்னா இதுல இருந்தே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் தெலுங்கு சைடுல எந்த மூவிக்கு அதிகமான ஹைப் இருக்குன்னு. இதுக்கான ரீசன் வேற ஒண்ணுமே இல்லைங்க. வார் 2 மூவில நம்ம ஜூனியர் என்டிஆர் இருக்காருல, அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா நாகார்ஜுனா அந்த கூலி மூவில மெயின் வில்லனா இருக்காரு அப்படின்றத மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம தலைவரோட கூலி மூவில தெலுங்கு சைடுல இருந்து ஒரு முக்கியமான ஆக்டர் நாகார்ஜுனாவும் இந்த மூவில வில்லனா இருக்க பட்சத்துல கண்டிப்பா இந்த மூவி தெலுங்கு சைடுல 50-50 கலெக்ஷன் அடிக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இந்த படத்தை விட இந்த படம் மேலையும் வராது, வார் 2 விட கூலி மேலையும் வராது, கூலியை விட வார் 2 மேலையும் வராது அப்படின்ற கேஸ் தான் எனக்கு இருக்கு. அது என்னங்கிறது படம் ரிலீஸ் ஆயிட்டு தான் தெரியும். இப்ப தெலுங்கு சைட்லயே வார் 2 படம் நல்லா இல்ல, கூலி படம் நல்லா இருக்குன்னா யாரு போய் பாப்பா சொல்லுங்க. அது நம்ம படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் தெளிவா சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் சவுத் சைடு பார்த்தோம்னா சொல்லவே வேணாம், எல்லாம் சிக்குட்டு வைப்ல மோனிகா வைப்ல கூலி வைப்ல தான் சுத்திட்டு இருக்கோம். எப்படா ஆகஸ்ட் 14 வரும் கூலி மூவி ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் கேலண்டர் கிழிச்சிட்டு இருப்போம். அந்த வகையில ஒரு பயங்கரமான ஹைப் இந்த ஒரு கூலி மூவிக்கு இருக்கு. அப்படியே நார்த் சைட்ல போய் பார்த்தோம்னா இதுல ஜெயிச்சவன் வார் 2 தாங்க. ஏன்னா வார் 2 மூவிக்கு தான் எக்கச்சக்கமான ஹைப் இருக்கு. இது ஒயர் ஆஃப் ஸ்பை யூனிவர்ஸ்ல ஒரு முக்கியமான மூவி.
மூவி. அது மட்டும் இல்லாம ஹிருத்திக் ரோஷன் தி லெஜெண்டரி ஆக்டர் அவர் இந்த மூவில நடிச்சிருக்காரு. அவர் தான் இந்த மூவியோட மெயின் ஹீரோவும் கூட. இந்த மூவி டீம் சரியா யோசிச்சு தான் தெலுங்கு சைடுல இந்த மூவி ஓட வைக்கணும் அப்படின்றதுக்காக ஜூனியர் என்டிஆர் அந்த மூவில கொண்டு வந்திருக்கானுங்க. இதுபடி இந்த வார் 2 மூவி டீம் எல்லாத்தையுமே யோசிச்சு ஸ்ட்ராட்டஜியா தான் பண்ணிட்டு இருக்கானுங்க. கண்டிப்பா வேர் ஆஃப் ஸ்பைனர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற முக்கியமான ஆக்டர் ஷாருக் கானா இருக்கலாம், இல்ல சல்மான் கான் யாரோட கேமியாவாது கண்டிப்பா இந்த வார் 2 மூவில இருக்க போகுது. என்ன கேட்டீங்கன்னா அதுவே இந்த மூவிக்கு பயங்கரமான மார்க்கெட்டிங் கொடுக்கும். இதுபடி பார்த்தோம்னா நார்த்ல பயங்கரமான ஹைப் இருக்கு இந்த ஒரு வார் 2 மூவிக்கு. அதே மாதிரி கூலி மூவிக்கு நார்த்ல சுத்தமா ஹைப்பே இல்ல. நார்த்ல இருக்கிறவனுங்க கூலி மூவியை விரும்ப மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா சத்தியமா அப்படிலாம் கிடையாதுங்க. வார் 2க்கு அதிகமான ஹைப் இருக்கு. பட் கூலிக்கு அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஒரு மிக்ஸ்டான ஹைப் ஹிந்தி ஆடியன்ஸ் கிட்ட இருக்கு. இப்ப சும்மா பேச்சுக்கு ஹிந்தி சைட்ல வார் 2 சொதப்பிருச்சு, வார் 2 அந்த ஆடியன்ஸ்க்கு பிடிக்கல, கூலி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்க கூலியை தான் ஓட வைக்க போறாங்க. இதுல எந்த மூவி 1000 கோடி அடிக்கும் அப்படின்றத நம்ம மூவி ரிலீஸ் ஆகிற வரைக்கும் கன்ஃபார்மா சொல்ல முடியாதுங்க. ரெண்டு மூவிக்குமே 1000 கோடி அடிக்கக்கூடிய அது ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு. ரெண்டு படமுமே பந்தயம் அடிக்கலாம். இந்த கடுமையான கிளாஸ்ல ஒண்ணுக்கு ஒன்று பீட் பண்ணி 100 crores அடிக்குமா அப்படின்றதே டவுட் தாங்க. தனித்தனியா வந்தா 1000 கோடி அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் ஒன்னா வர்றப்பதான் வார் 2 இருக்கட்டும் கூலி இந்த ரெண்டு மூவியுமே 1000 கோடி அடிக்குமா அப்படின்றத நம்மளால கன்ஃபார்மா சொல்ல முடியல. யோசிக்க வேண்டிய விஷயம் தாங்க. ரெடுங்க இந்த ரெண்டு மூவில எந்த மூவிக்கு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபியூச்சரை கணிப்பீங்கன்னா எந்த மூவி 1000 கோடி அடிக்கும் மறக்காம கீழ கமெண்ட்ல சொல்லிட்டு இந்த வீடியோவை நார்த் சைட்ல இருக்கிற ஃபேன்ஸுக்கும் சவுத் சைட்ல இருக்கிற ஃபேன்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்து ஒரு தரமான தமிழ் சினிமா கண்டென்ட்ல பார்க்கலாம். வட்டா.